ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, திருச்செந்தூர் முருகன் மீது ஆணை, இன்னும் 9 நாட்களில் உனக்கு மிகப்பெரிய மாற்றம் நிகழும். 9/9/25க்காக காத்திரு. அது நல்ல நாள், உனக்கான நாள், மிகப்பெரிய மாற்றம். அந்த மாற்றம் உன் வாழ்க்கை தரத்தையே உயர்த்தப் போகிறது. கண்மணியே, நீ பாக்கியசாலி. அதனால்தான் இந்த முருகன் பேச்சை கேட்கிறாய், முருகனின் நல்ல வார்த்தையை கேட்கிறாய், முருகனின் பதிவை முழுவதுமாக கேட்கிறாய். என் அறிவுரையை கேட்கும் என் பிள்ளைகளுக்கு நிச்சயம் 9/9/25 மிகப்பெரிய மாற்றம், நல்ல மாற்றம் இருக்கும். அது உன் வாழ்க்கையின் திருப்பு முனையாக இருக்கும். இன்ப அதிர்ச்சியும் காத்து கொண்டிருக்கிறது. இதை நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்டாய். எதிர்பார்த்த தகவல் என்று கூட சொல்லலாம். நடக்கும். நடந்ததும் இந்த முருகனுக்கு நிச்சயமாக நன்றி சொல்ல வருவாய். நிச்சயமாக வருவாய். நான் இருக்கும்போது எப்போதும் எதற்காகவும் கவலைப்படக்கூடாது. உன் வாழ்க்கையும் உனக்கு கொடுக்கப்பட்ட நாட்களும் உனக்காக என்று சொல்லி இருக்கிறேன். அவற்றை சிறப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டியதும் உன்னுடைய வேலைதான். பொறுமையோடு காத்திரு. உன்னை அவமதிப்பவர்களை பார்த்து ஒருபோதும் விரக்தி அடையாமல் இரு. நீ அவர்களே அதிர்ச்சியும் அடையும் அளவிற்கு அசாதாரணமான சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன் வந்து நிச்சயம் நிற்பாய். 9/9/25 மிகப்பெரிய மாற்றம் நிகழும். உன் பிரச்சனைகளை தீர்த்து விரைவில் உன் வாழ்க்கையில் மன நிம்மதியையும் மன அமைதியையும் தருவி. இது உன் திருச்செந்தூர் முருகன் மீது ஆணை, சத்திய வாக்கு. உன் அழுகை தெரியாதா? உன் வலிகள் தெரியாதா? உன் மனப்புண்கள், உன் மனக்காயங்கள் எனக்கு தெரியாதா? கவலைப்படாதே. உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். நிம்மதியாக இரு. எனக்காக யாருமே இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் இனி மட்டும் ஏற்படுத்தி கொள்ளவே கொள்ளாது. இந்த முருகனுக்குள் நீயும் உனக்குள் நானும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகி விடுகிறது. சதா சர்வ நேரமும் முருகன் என்னோடு இருக்கிறார், எனக்கு என்ன கவலை என்று மட்டும் சொல்லிப்பார். அப்போது உன் மனதெல்லாம் எப்படி தைரியம் பிறக்கும் தெரியுமா? உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும். நிச்சயமாக கிடைக்கும். இதை எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஏன்னா நான் தான் உனக்கு நிரந்தரம். நீ உச்சத்தை நிச்சயமாக அடைவாய். நீ நிச்சயமாக உச்சத்தை அடைவாய். நீ கேட்டது கிடைக்கும், கிடைத்தது நிலைக்கும். உன்னை தடுக்க 1000 கைகள் இருந்தாலும் தாங்கி பிடிக்க என் கைகள் உள்ளது. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராட. அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கிறேன் உனக்கு. உன்னை வெறுத்தவர்களுக்கு பாடம் புகட்டப் போகிறாய். அதனால் உன்னை வெறுத்தவர்கள் முன்பு வாழ்ந்து காட்டப் போகிறாய். யாம் இருக்க பயம் என் தங்கமே. எதற்கும் கலங்காதே. நீ வேண்டியது அனைத்தும் நிறைவேறும். நான் நிறைவேற்றுவேன், நிறைவேற்றி காண்பிப்பேன். தினம்தோறும் கந்த சஷ்டி கவசம் கேட்கிறாய், பாடுகிறாய். பின்னென்ன தங்கமே, கந்த சஷ்டி கவசம் படிப்போரை அனைத்திலும் இருந்தும் விடுவிப்பேன். தேவையில்லாத சிக்கல்களில் இருந்தாலும் அதிலிருந்து விடுவிப்பேன். எங்கெல்லாம் என்னுடைய கவசத்தை படிக்கிறார்களோ அங்கெல்லாம் நான் அதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்ன செய்தால் என்ன,
எனக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறது. என்னை நினைத்துத்தான் அனைத்தும் செய்கிறாய். என்னிடம் கேட்டுத்தான் அனைத்தும் செய்கிறாய். அதனால் தான் சொல்கிறேன், உனக்குள் நான் இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நீ செய்வது அனைத்தும் நல்லதாகத்தான் இருக்கும், நல்லதாகத்தான் முடியும். உனக்கு இப்போது வாழ்க்கையில் பக்குவத்தை பெற்றுவிட்டாய். பக்குவம் இல்லாமல் இருந்ததனால் தான் நிறைய அடிபட்டாய். இப்போது பக்குவம் வந்துவிட்டது. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, யாரிடம் எதை சொல்லணும், சொல்லக்கூடாது, எதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் உனக்கு தெரிந்துவிட்டது. இதை செய்தால் எப்படி நடக்கும் என்பது கூட பழகிவிட்டாய். அந்த அனுபவம்தான், அந்த பக்குவம்தான் உனக்கு அடுத்த காலகட்டத்தை நகர்த்தி கொண்டு போகிறது. அடுத்த காலகட்டம் அருமையான கட்டம். எதிர்காலம் அருமையாக இருக்கப் போகிறது. உன்னால் சகித்து கொள்ள முடியாத நிலையில் இருந்தாய். அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டாலும் அதற்கான பாதிப்பை பெற்றாலும் அந்த பாதிப்பிலிருந்து நீ விடுபடுவதற்கான அனைத்து நிகழ்வுகளையும் நடத்தி கொண்டிருக்கிறேன். உன்னுடைய முழு கவனமும் இப்போது என் மீதுதான் இருக்கிறது. என் முருகன் இருப்பார், எனக்கு எல்லாம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறாய். அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு உன்னை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன் முருகன் உயர்த்தப் போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷம் மட்டும்தான். உன் துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகிட இனி பார். 9/9/25 உனக்கு இனிய நாளாக மாறப்போகிறது. நல்ல மாற்றமாக இருக்கும், தரமான மாற்றமாக இருக்கும். ஏமாற்ற காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி உனக்கு நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். பின்னென்ன தங்கமே, உன் வருங்கால வாழ்க்கை அமர்க்கலமாக இருக்கும். அதிர்ஷ்டம்தான் தங்கமே, முழுவதுமாக அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கப் போகிறாய். உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து அழுத நீ அதற்கான விடிவு காலம் பிறந்து அனைத்திலிருந்தும் விடுபட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகிறாய். இருண்ட காட்டுக்குள் நுழைந்தது போல் உனக்கு இருந்தது. திக்கற்று இருந்தாய். இப்போது அதிலிருந்து விடுபட்டு சொர்க்கமாக வாழப்போகிறாய். ஆனால் முந்தைய வாழ்க்கை உனக்கு நரகமாக இருந்தது. இனி வரப்போகும் வாழ்க்கை அமோகமாக இருக்கும். ஆம் தங்கமே, எதிர்பார்த்து காத்திரு. 9/9/25 மிகப்பெரிய மாற்றம் என் பிள்ளைக்கு நடக்க காத்து கொண்டிருக்கிறது. ஓம் முருகா போற்றி போற்றி.